கண்மூடி உறங்கி விட்டாள். என்ன சார் இத பத்தியா? பேங்க் திருட்டு சம்பந்தமா பாலுவ போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. ஏன் சார், ராஜு நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போனானே பணம், அது அங்க இங்க போய் அப்படி இப்படி சுத்தி கடைசியில நம்ம பேர் அடிபட்டா யாருமே சொத்து இவனா இருக்கிறேன். நான் தான் பேங்க்ல கொள்ளையடிச்சேங்கிறது நிரூபிக்கிறதுக்கு இனிமே தான் ஒருத்தன் பிறந்து வரணும். அட பாவி, பேங்க்ல நீ திருடிட்டு எங்க பாலு மேல் பழிய போட்டுட்டிய. இது தெரியாம நான் எங்க பாலுவை கண்ணா பின்னான்னு பேசிட்டேன்னு. இப்பவே போய் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கிறேன். பேசாதே. சிங்காரம் சார், ரெண்டு நீங்க காவல் போடு. ஓடு. என்ன சத்தம்? ஒரே கலாட்டா. எல்லாம் உனக்காகத்தான். அந்த சாவித்திரி பாலுவை பார்க்க போறேன்னு கிளம்பிட்டா உள்ள பிடிச்சு அடைச்சு வச்சிருக்கேன். நல்ல வேலை செஞ்சீங்க. அது இருக்கட்டும் சித்தப்பா, நீங்க இன்னும் அவரை பார்த்து பேசவே இல்லையே. கவலைப்படாத தாரா. பாலுவை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போறதுக்கு முன்னாடி நான் பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துறேன் உன் முன்னாடி. இதப்பா, உனக்கும் பாலுவுக்கும் திருமணம் நடக்க போறது நிச்சயம். சித்தப்பா, ஒரு சந்தோஷமான செய்தி. என்னது? உனக்கு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கே எனக்கும் கல்யாணம். பொண்ணு எல்லாம் உனக்கும் தெரிஞ்ச பெண் தான், சாவித்திரி. பாலு, மாமா உங்களுக்கு எல்லாம் பூந்தி வாங்கிட்டு வந்துருச்சோம். இங்க கைகள் சாப்பிடு. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. திருடாதே பாப்பா திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து இருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது, கொடுக்கிற காலம் நெருங்குவதால் இனி எடுக்கிற அவசியம் இருக்காது, இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா, இருக்கிறதெல்லாம் பொதுவாய் போனா பதுக்கிற வேலையும் இருக்காது, ஒதுக்குற வேலையும் இருக்காது.
நோக்கம் வளராது. திருடாதே பாப்பா திருடாதே. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே, பாப்பா திருடாதே. அண்ணே அண்ணே, என்ன சமாச்சாரம்? இங்க வாங்கண்ணே, இங்க வாங்கண்ணே சொல்றேன். டேஞ்சர். என்ன இந்த உலகத்துல பிறந்ததே தான் டேஞ்சர்? ஐயோ அது இல்லண்ணே, பேப்பர்ல வந்திருக்குண்ணே. என்ன பேப்பருக்கு டேஞ்சரா இல்ல டேஞ்சருக்கு பேப்பரா? ஏண்ணே உங்களுக்கு விளையாடுறதுக்கு நேரங்காலமே கிடையாதோ? போலீஸ் உங்களை தேடுறாங்களாமண்ணே. படிச்சு பாருங்க. திருடாதே திருடாதேன்னு ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றீங்க, நீங்க போய் பேங்க்ல திருடுனீங்களா? பேங்க் கொள்ளைக்கு எனக்கு சம்பந்தமா? சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, போட்டிருக்கானா இல்லையா? எங்க தங்கச்சி தங்கச்சி, என்னன்னா நம்ம ராஜு அவங்க அம்மாவுக்கு பணம் அனுப்பினாரே, அது ஏது? அவருடைய முதலாளி பொன்னம்பலத்துக்கிட்ட வாங்கினாரா? இன்னும் பலமா? ஆஹா, அவன் பெரிய ஜெகஜான புரட்டமாச்சே. என்னன்னா? ஒண்ணும் இல்லம்மா, நான் வர்றேன். அம்மா ஒரு தம்படி, அம்மா அம்மா. ஐயா ஒரு தம்படி, ஐயா ஐயா ஒரு தம்படி, ஐயா. சும்மா கிடையாது, மனுஷங்க காரணம் இல்லாதபடி அவசப்படுறான். தம்படியா எங்கயா போய் தம்மடி. யோ 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 யோ, என்ன பெரிய மனுஷன் தானே? ஆமா, தம்படி தம்படின்னு என்கிட்ட நீ தம் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இந்த மாதிரி சின்னத்தனமான காரியம் செய்யாதையா, போய் சுருட்டு புடி போ. அடச்சி எடுத்துட்டு பா, தருத்துறான் எடுத்துட்டு பா. சவாலக்கடி கிரி கிரி, சமய கட்டுல அலிகிரி. என்ன பாப்பா பாத்தியா, பாப்பா பாத்தியா? பார்த்தேன். என்ன சொன்னாரு? நம்ம காதல் நிறைவேறாது, அவர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறார். அதுக்கு நீ சரின்னு சொல்லிட்டியா? ஆமா, வேறு வழி? யாரை அனாக்களி, என்ன காரியம் செய்த, என்ன காரியம் செய்த? இத நீ நேர்ல வந்து சொல்லி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு துண்டு கடுதாசி எடுத்து அதுல ஒத்த வரியில உன்னை நான் மறந்துட்டேன்னு எழுதி துளி விஷமும் வச்சு அனுப்பிச்சிருந்தீங்க, எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நாற்களி என்ன செய்யறது? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எவ்வளவு கொடுத்து வச்சிருந்த? கொடுத்து வச்சதையாவது வாங்கிட்டு வந்திருக்கப்படாதா? 4 நாளைக்கு தனி கொடுத்தன பண்ணுனா 4 பேர் பார்த்து நல்லா வாழ்ந்தா 4 நாள் விட்டு நாக்கால சொல்லி இருப்பாங்களே. போதும் போதும், நிறுத்துங்க. எல்லாம் 4 நாளைக்கு தானா? இல்ல நீ கொஞ்சமா கொடுத்து வச்சியாக்கன்னுட்டு 4 நாள் சொன்னேன். கொடுத்து வச்சதுன்னா நம் வாழ்க்கையில இவ்வளவுதான் கொடுத்து வச்சதுன்னு சொன்னேன். அழாதீங்க, அடுத்த ஜென்மத்திலாவது கல்யாணம் செஞ்சுக்க ஆண்டவனை வேண்டுவோம். ஏண்டி பத்மா? ஐயா, என்னடி இது? இங்க நின்னு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க? வா வா வா, வாடி. என்னது 10 மாவா? இது என்ன புதுமா? என்னடி இது? அவர் முன்னால வந்து என்ன பத்மான்னு கூப்பிட்டுட்டியே. ஏண்டி, ஏன் கூட்டானா? யாரு என்றாலு? அவர் தானே? அவர் பேரு சலீம். சரிதான் சரிதான். நாடகத்துல அனார்கலி வேஷம் போட்டு என் நிஜ வாழ்க்கையிலும் சலீமை தேடிக்கிட்டியா? ஏண்டி, அப்பன் பேரு ஆறுமுகம், புருஷன் பேரு சலீமு. இது தெரிஞ்சா ஊரெல்லாம் சிரிக்கும். அடாடாடா, ஏன் சிரிக்குது? ஆஹா, எம்மா என் தாயே, நல்ல நேரத்துல வந்து உடைச்சேன். எதோ உடைச்சேன்? எங்க உடைச்சேன்? எப்போ உடைச்சேன்? நீ யாரையும் உடைக்க வேணாம். குட்டை உடைச்ச, குட்டை 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 உடைச்ச. நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, உன் குழந்தை குட்டிங்க வாழ்க. கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆன பிறகு வாழு போ. தப்பா நினைக்க மாட்டீங்களா? தப்பாவும் நினைக்க மாட்டேன், தமுக்காவும் நினைக்க மாட்டேன். நீதான் அனார்கலி இல்லையே, பத்மா வாச்சுத. ஏ உப்மா, நீ என்ன வேலை செய்த? நீ என்கிட்ட சொன்னியா? நீ உண்மையை சொன்னியா? நீ உண்மை சொல்லிட்டா நீங்க என்ன காதலிக்க மாட்டீங்கன்னு. நிச்சயமா காதலிச்சிருக்க மாட்டேன், சத்தியமா காதலிச்சிருக்க மாட்டேன். நேரா கல்யாணமே பண்ணிக்கிட்டு வந்திருப்பேன். அப்படின்னா உன்னை அனார்கலி நினைச்சுக்கிட்டு நான் சலியமா வேஷத்தை போட்டுக்கிட்டு அரைஞ்சுக்கிட்டு இருந்துட்டேன். அதனால சொல்ல வந்தேன், நான் தம்பு. நான் சொல்ற வார்த்தையை நம்பு. இப்பதான் வந்தது எனக்கு தெம்பு. இப்ப வரணும் தெம்பு. ஏ பொண்ணு, ஏ பொண்ணு, ஏன் அப்படி கத்துற? இந்த காப்பாடு. ஏன் சின்ன? அட, என்ன கோவிச்சுக்கிற?
சரி இந்த சாப்பாடு சாப்பிட வேணாம், இந்த பாயசம் சாப்பிடு, பிரமாதமா இருக்குது. அப்படியா? ம். ஆமா, உன் பேர் என்ன? என் பேரா? ஆளை பார்த்தா தெரியல? குண்டு. ம். குண்டு ம். குண்டு. என்னம்மா? இங்க இருக்கிற ஆள்களிலேயே நீதான் ரொம்ப அழகா இருக்க. ஐயோ, அது மட்டும் இல்ல, குணம் தங்கமான குணம். இருக்கட்டும். குண்டு, ம். எங்க அம்மாவை கொஞ்சம் கூட்டிட்டு வரியா? அவங்க எங்க இருக்கிறாங்க? திருவத்திரி கோயில் பாக்கணும்னாங்க, அவங்களை நம்ம ஐயா கார்ல அனுப்பிச்சிருக்காரு. குண்டு, ம். எனக்கு ஒரு உதவி செய்யறியா? கதவை திறந்து உன்னை வெளியே அனுப்பணும், அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதான். அதுதான் நம்ம நடக்காது. போயா. என்னமா பெரிய தெரிஞ்ச மாதிரி பேசுறியா? போறேன். வாயா. இல்ல, இந்த ரூமுக்குள்ள ஒரு ரேடியோ பொட்டி இருக்கு, அது கொஞ்சம் பாட வையா. சரி, இத அப்படி கொண்டா. பொண்ணு. ஐயோ, என்னடா இது? பொன்னம்பலம் திருட்ட அந்த திருட்டு நோட்டு எப்படி வந்து சேர்ந்திருக்கும்? ஒருவேளை அவன் தான் திருடி இருப்பானோ? இருக்குன்னு ஏனே பொன்னம்பலத்துக்கிட்ட இருந்துதான் ராஜு கைக்கு அந்த பணம் போச்சுங்கிற விஷயத்த நாமளே போய் போலீஸ்ல சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுது? நான் தான் திருடன்னு போலீஸ் தேடுது, இன்னொருத்தன் தான் திருடன்னு ஆதாரம் இல்லாம நான் சொன்னா நம்புவாங்களா? போலீஸ் சுத்துறீங்கன்னு என்ன தேடித்தான் வந்து என்னங்க போலீஸ்காரங்க திபுதிபுன்னு வராங்க, அண்ணன் இப்படி ஓடுறாரு? அதெல்லாம் நீ எந்திரிச்சுக்கிறேன். ஒரு வேலை செய்ய, காவேரி கூட்டிட்டு போய் ஆசிரமத்தை விட்டுட்டு வா. போ, சீக்கிரம் போ. சரிங்க. இந்த மண்டபத்துக்குள்ளதான் போயிருப்பான். வா வா, போ போ போ. இந்த பக்கம் தான் ஓடியா? எங்கடா போயிருப்பா? எங்க போயிருக்கு? இங்கதான் வேலை இருக்கும். நீ
தாண்டா இருக்கணும். இருக்கணும். ஒரு இடம் விடாம தேடி பாப்பேன்டா. வாடா பாப்போம். இன்னும் சத்தம் எடுக்கல. ஆமா சாவித்ரி, அம்மா இங்க எப்படி வந்த? ஏன் அழக? உனக்கு என்ன ஆபத்து வந்தது? சாவித்ரி, அழாத சாவித்ரி. நான் ஏதாவது தவறா நடந்துட்டேனா? சாவித்ரி, ஏன் அழற? என்கிட்ட சொல்லக்கூடாதா? சாவித்ரி, சொல்லு சாவித்ரி. பாலு, அன்னைக்கு ஆத்திரத்துல உங்களை என்னென்னமோ பேசிட்டேன். தாரா உங்க மனைவின்னு சொன்னது பொய்ன்னு எனக்கு தெரியாது பாலு, தெரியாது. பேங்க்ல திரண்டது நீங்க தான் நினைச்சு உங்களை என்னென்னமோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க பாலு, என்ன மன்னிச்சிடுங்க. எப்படியோ நான் குற்றமற்றவங்க நீ தெரிஞ்சுக்கிட்டியே. பாலு, இப்போ உங்களுக்கு என் மேல கோவம் இல்லை. உன் மேல எனக்கு கோபம். உன் மேல எனக்கு கோபம் வருமா சார்? பாத்தீங்களா, பேங்க்ல திருந்தது அந்த பொன்னம்பலம் தானா? உனக்கு எப்படி தெரிஞ்சது? அவனே சொன்னா, என் காதால கேட்டு. பேங்க்ல கொள்ளையடிச்சது பொன்னம்பலம். போலீஸ்ல சொல்லி போய் அறையில போட்டு பூட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. நான் என்ன பண்ண தெரியுமா, அப்படியே தப்பிட்டு ஓடி வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா என்ன ஒண்ணுமில்ல, துணி உள்ள மாட்டிருச்சு. ஆமா, நீங்க எங்க போனீங்க? ஆமா, என்ன விட்டு எங்க போனீங்க? வெளிய போலீஸ்காரங்க இன்னும் இருக்காங்க. போலீஸா? ஐயோ, அப்ப நம்ம வெளியே போக முடியாதா? எங்க அம்மா எப்ப பாக்குறது? இந்த அம்மா பார்க்கலாம். நான் சொன்னது சொன்னது என்ன அப்படி திரும்பிட்டீங்க? பாருங்கண்ணா, சும்மா வெக்கமா இருக்கா? அவங்களுக்கு வெக்க வருமா? பாருங்கண்ணா, என்ன தப்பா ஆக்குறாங்க பாருங்க. நான் இங்கதான் இருக்கேன். பயப்படாத. சாவித்ரி, நீ அந்த கிழிஞ்ச பாவாடை கட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம். என் பேண்ட்டை கொடுக்குறேன், போட்டுக்கிட்டு பாவாடையை கொடு. நான் பாவாடையை கட்டிக்கிறேன், பரவாயில்ல. போட்டுமா? இந்தா. என்னங்க? ஏனுங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் இப்படி வாங்க, வேஷத்தை தான் பார்க்கலாம். ஏன் நீங்க தான் இப்படி வாங்கல, உங்க வேஷம் எப்படி இருக்குன்னு பாப்போம். நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். ஏனுங்க, என்ன பேச்சே காணங்களே? என்னத்த பேசுறது?
இயற்கையெல்லாம் சுழலுவதே உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே கையணைந்த வேளையிலே கண்ணிரண்டும் மயங்குவதேன் கையணைந்த வேளையிலே கண்ணிரண்டும் மயங்குவதேன் மின்சாரம் பாய்ந்தது போல் மேனியெல்லாம் நடுங்குவதே மின்சாரம் பாய்ந்தது போல் மேனியெல்லாம் நடுங்குவதே என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே வஞ்சியிடை கெஞ்சுவதேன் பிஞ்சு மொழி கொஞ்சுவதேன் வஞ்சியிடை கெஞ்சுவதேன் பிஞ்சு மொழி கொஞ்சுவதேன் கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும் முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை ஓடி வரும் என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவதே உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவதே ரொம்ப பசிக்குதுங்க பசிக்கிறான் யாருங்க 2 பரோட்டா குருமா சப்பாத்தி எல்லாம் கொண்டா சீக்கிரம் சப்பாத்தியாவது தள்ளியாவது நம்ம இருக்கிற இடத்த மறந்துட்டு நானா இருக்கிற இடத்த மறந்துட்டேன் பாடஞ்ச மண்டபத்தை வந்துட்டு பசிக்குதுன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ண இலைய தடையெல்லாம் இருக்கு இது இப்ப யாரு சாப்பிடுறது ஆதிகால மனுஷாலாம் இதைத்தான் சாப்பிட்டு இருந்தாங்களாம் பலசாலியா வருதாங்க தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க ஊர்ல விடிஞ்ச உடனே பழையது சாப்பிடுவேன் அது உங்களால கொண்டு வர முடியலன்னா சுட சுட 10-15 இட்லியாவது கொண்டு வந்து கொடுங்க என்னங்க அப்படி பாக்குறீங்க எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க வாங்க சரி சரி நான் போயிட்டு வரேன் ரூபாய் பாக்கெட்ல நோட்டு நீட்டு என்ன பாவடை கட்டிட்டா போறீங்க நான் போக மாட்டேன் சரி நான் போயிட்டு வரேன் ஆச்சு பொன்னம்பலம் ஆட்கள் பார்த்தா என்ன ஆகுது பார்த்தா பரவாயில்லைங்க அதான் விடிஞ்சிருச்சு நான் ஒரு கூச்சல் சென்னா ஜனங்க எல்லாம் வந்து என்ன காப்பாத்துவாங்க உங்களை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்கன்னா யார் வந்து காப்பாத்துது நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் சாவித்ரி சாவித்ரி சூடா என்ன இருக்கு ஓஹோ இடியாப்பம் போடுறாங்களா ரெடியான்னு பாரு ஐயோ என்ன பாடிக்கிட்டே சாமியை கட்டுக்கு போறான் ஒருவேளை மிருதங்கத்தை கொண்டாந்து கொடுத்து வாசிப்பானோ ஆனா ஜிஞ்சா அடிக்கிறவன் ஓஹோ டீ ஆத்துறானா இந்த துப்புற உப்புமாவை கொண்டுட்டு போய் ஏதாவது ஒரு குப்பம்மா கிட்ட கொடு நீ ஆள விடப்பா யாரப்பாங்க ஏய் சூடா 2 தோசை கொண்டா சார் உங்களுக்கு எது வேணாலும் சொல்லுங்க நான் எடுத்து வரேன் சார் வேண்டவே வேண்டாம் நீ இப்படி உட்கார்ந்து ஒரு ராகத்தை ஆலாவனை பண்ணு சார் நீங்க கோவிச்சுக்காதீங்க நான் இந்த சங்கீதம் தான் உயிரையே விட்டுடுவேன் அதுக்கே இங்க இருக்கிற கச்சேரி நடக்கிற இடத்துக்கு போ சர்வசாதாரணம் அவன் காரியம் கை கூடும் இந்த பாரப்பா ஒரு இட்லிக்கும் இடியாப்பத்துக்கு நீ இப்படி ராகம் பாடிக்கிட்டு இருந்த உன் முதலாளி சட்னியை சாப்பிட்டுட்டு சாமியாரா போக வேண்டியது சார் நீங்க வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க எனக்கு இந்த சங்கீதம் தான் ஒரே பைத்தியம் சார்
ஏப்பா டீ கடையில இருந்துகிட்டு அந்த பைத்தியம் வரலாமா? ஒரு தொழில இருந்துகிட்டு இன்னொன்னுல பைத்தியத்துல வர்றதுனாலதான் அதுலயும் முன்னுக்கு போக முடியல, இதுலயும் முன்னுக்கு போக முடியல. அதனாலதான் உலகம் கூட முன்னையும் போகாம பின்னையும் போகாம ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு பெரிய கலா ரசிகர் சார். எங்கேயாவது சினிமா கம்பெனில சொல்லி எனக்கு ஒரு பிட்டு சான்ஸ் வாங்கி கொடுங்க. இந்த தலையை அப்படி காட்டிட்டு வந்தா போதும் சார், காட்டிட்டு வந்தா போதும். அந்த ஹெல்ப் மட்டும் நீங்க பண்ணுங்க சார். ஹெல்ப் பண்ணுங்க சார். ஐயோ, நான் தோசையில ஆசை வச்சிருந்தேன், அதையும் கெடுத்தியா? ஒரு டீயாவது போடப்பா. புகாரி பாடிட்டு போ. பாதி சந்திரன் ஆக்கிட்டானே. சூடா பத்து இட்லி கட்டி கொடுங்க சீக்கிரம். அப்படியே கொஞ்சம் வெங்காய சட்னியை போட்டு கொடுங்க. பணத்தை கொடு. இந்தா. பாரு, அவன் கஞ்சி தண்ணி அம்படாம காத்தா பறக்குறான். இந்த முட்டைய உடைச்சு அடுப்புல ஊத்தி வளர்க்குறான். என்ன ஓட்டல்றாப்பா இது? மிச்ச பணம் எங்கயா? அடே சாவித்திரி. ஜம்பு. ஆமா சாவித்திரி, எங்க அண்ணன் எங்க? போயா. விட்டு கொடுவா வர